மதர் அண்ட் சைல்டுக்கு தனியாக ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஹார்ட்டுக்கு இருக்குது, கண்ணுக்கு, பல்லுக்கெல்லாம். பட் ஏன் கிட்னிக்குன்னு தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடாது? அதில் பிரச்சனைகள் இல்லையா? ஒரு மூத்திர சந்தில் ஒரு போஸ்ட் ஒட்டி இருக்கும், பைல்ஸ் செக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு. பைல்ஸ்க்கும் செக்ஸ் ப்ராப்ளம் கனெக்ஷன் இருக்கா? இந்த ஜென்ரேஷனில் குழந்தைங்களுக்கு வந்துருக்க புது பிரச்சனை அது கிட்னி கற்கள். இதுக்கு முக்கியமாக காரணமாக நான் பார்க்குறது, குழந்தைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட், பசங்க போனால் ஃபாஸ்ட் ஃபுட். Every woman at some point in their life they would have experienced an episode of urinary infection. அதுலேருந்து unfortunately லேடிஸால் எஸ்கேப் ஆக முடியலை. ப்ராஸ்டேட் கேன்சர் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும்னா the only way is PSA screening. ஒரு ஜெனரல் அவேர்னஸ் மூலமாகவும் PSA 50 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் PSA பண்ணுங்கன்ற ரெக்கமெண்டேஷன் அவங்க கொடுத்தா மக்கள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்நார்மல் லம்ப் நம்ம டெஸ்டிகல்ஸில் ஃபீல் பண்ணால் அதுதான் வந்து டெஸ்டிகுலர் கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை பற்றி அவேர்னஸ் இருக்கா? இல்லை. ஸ்டோன்ஸ் உருவாகிற காலகட்டம் டெஃபினட்டாக சம்மர் பீரியடில் ஜாஸ்தி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாட்டர் ஆர் ஃப்ரெஷ் ஜூஸஸ் ஆர் இளநீர் வாட் எவர், வி ஹேவ் டு ஸ்டே ஹைட்ரேட்டட். அது ஒன்று தான் சம்மரில் வரக்கூடிய ஒரு கீரையை வந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடுவோமா, மாதத்தில் 2 தடவை சாப்பிடுவோமா, டெய்லி சாப்பிட்டு கல் வந்த பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் இந்த தக்காளி கீரைலாம் சொல்கிறோம் அப்படின்னா, இதில் ஆக்சலேட்ன்ற பொருள் நிறைய அளவில் இருக்குது. அனிமல் ப்ரோட்டீன் மாமிசத்தில் அதிக அளவு யூரிக் ஆசிட் இருக்குது. இந்த ஆக்சலேட் யூரிக் ஆசிட்லாம் ஸ்டோன் உருவாகிற கெமிக்கல்ஸ். ஒரு நாளைக்கு 5-6 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் சார், ரொம்ப நம்ம இந்த மாதிரிலாம் தண்ணி குடித்தோம் அப்படின்னா உடம்புல சோடியம் அளவு குறைஞ்சி கோமா கூட போயிடலாம். இது பிஹைண்ட் ரூட்ஸ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கான்க்ளேவ் 2025. இந்த கான்க்ளேவ்ல இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, சீனியர் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் ரோபோட்டிக் யூராலஜிஸ்ட் டாக்டர் வெங்கட் சுப்ரமணியம் வந்து இணைஞ்சிருக்காங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம். ஹேப்பி டு see you again. ப்ளஷர். சார் ஆக்சுவலாக நான் நிறைய கேள்விகள் இருக்குது என்கிட்ட, பட் அதுக்கு முன்னாடி உங்களோட ஜேர்னி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறையா நீட் குடிச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். பட் இந்த மாதிரி கிட்னிக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணிருக்குன்னா, உங்களோட ஜேர்னி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னோட விஷன் மட்டும் சொன்னால் அது ஜஸ்டிஃபை ஆகாது. there's a big team behind it. But the concept of a kidney hospital I think was very much needed. நம்மளுக்கே தெரியும், இப்போ மதர் அண்ட் சைல்டுக்கு தனியாக ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஹார்ட்டுக்கு இருக்குது, நிறைய இருக்குது, கண்ணுக்கு, பல்லுக்கெல்லாம். பட் ஏன் கிட்னிக்குன்னு தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடாது? அதில் பிரச்சனைகள் இல்லையா? இன்னைக்கு கிட்னியை நம்ம ஒரு யூராலஜியை ஒரு பிரிவாக நம்ம பார்க்கல. அதில் எல்லா ஏஜுக்கும் உள்ள பிரச்சனைகள் இருக்குது. பலதரப்பட்ட கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் பிரச்சனை இருக்குது. இப்போ பீரியாட்ரிக் யூராலஜின்னு சொல்கிறோம், ஃபீமேல் யூராலஜின்னு சொல்கிறோம், ஆண்ட்ராலஜின்னு சொல்கிறோம், யூரோ ஆங்காலஜி, அதை கிட்னியில் கேன்சர் சொல்கிறோம், இன்னும் நிறைய பிரிவுகள் இருக்குது. இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு ஸ்பெஷாலிட்டியே இன்றைக்கி நம்ம வந்து பிரித்து பல்வேறு ஸ்பெஷாலிட்டியாக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டியாக பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஒரு பிரத்யேக ஹாஸ்பிட்டல் ஐ திங்க் வாஸ் வெரி மச் நீடட். தேங்க்ஸ் டு ANU சென்னை ஹஸ் காட் தட் நினைக்கிறேன். வெளியில் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனையாகவே பார்க்குறாங்க. அதை வந்துட்டு ஒரு டேபுவாக நினைக்கிறாங்க சில இடங்களில் யூராலஜி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறத. அது பிரேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா சம்வாட்? இல்லை இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, டெஃபினட்டாக எங்கள் ஸ்பெஷாலிட்டியில் டேபுவான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் பண்ண மாதிரி. ஒரு கல் வலியோ அதெல்லாம் வந்தால் ஓடி வந்துடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அதெல்லாம் வச்சுட்டு வீட்டில் இருக்க முடியாது. பட் ஒரு மென் செக்ஷுவல் ஹெல்த், அவங்களுக்கு உள்ள பர்சனல் ப்ராப்ளம்ஸ், லேடிஸ்க்குலாம் லேடி டாக்டர் போவாங்க. ஆனால் ஆண்கள் கரெக்டான போகிறதுக்கான ஒரு திசை இல்லை. இந்த திசை இல்லாமல் சம்டைம்ஸ் தி கோ இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ராங் பீப்புள், குவாக்ஸோ இல்லை செக்ஸாலஜிஸ்டோ. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு மூத்திர சந்தில் ஒரு போஸ்ட் ஒட்டி இருக்கும், பைல்ஸ் செக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு. பைல்ஸ்க்கும் செக்ஸ் ப்ராப்ளம் கனெக்ஷன் இருக்கா? ஸோ இதை ஆக்சுவலாக அட்ரஸ் பண்ண வேண்டியது ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட் ஹூஸ் ஆக்சுவலி யூராலஜிஸ்ட். ஸோ இது ஆண்களுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வரக்கூடிய யூரினரி லீக்கேஜ், யூரின் கசிவு, இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஒரு டக்குன்னு ஒரு மைண்டில் ஒரு ஸ்டோரி வருது. எனக்கு தெரிஞ்ச என்னோட சொந்தக்காரங்கன்னே சொல்லலாம், 3 வருஷம் அவங்களுக்கு யூரின் கசிவு தொடர்ந்து இருக்குது. ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம். இட்ஸ் a பிக் ப்ராப்ளம். ஸோ நீர் பை வர யூரின் அப்படியே வெளில லீக் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 7-8 டயப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் பல்வேறு காரணங்களுக்காக 3 வருஷம் அவங்க இப்படியே வாழ்ந்துடுறாங்க. பை ஒன் சிம்பிள் சர்ஜரி, பை ஒன் ரோபோட்டிக் சர்ஜரி, 2 வாரம் கழிச்சு அவங்க கெத்தீர் எடுக்கிறோம், ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ட்ரை. அப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், அந்த 3 வருஷம் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்டோரி. இந்த மாதிரி சைலண்டாக விமன் சஃபர் பண்ணுறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் வந்து உங்களை விசிட் பண்ணும்போது நீங்கள் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறத பற்றி எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்க. வி வெர் ஷாக்ட் அட் த டைம். ஸோ குழந்தை பிறக்கும் போதே இந்த விஷயங்கள்லாம் இருக்குமா அப்படின்னு.
ஸோ ஆஃப்டர் த பர்த் ஒரு 10 இயர்ஸ் ஒரு 12 இயர்ஸ்க்குள்ளேயோ ஒரு குழந்தை சந்திக்கிற காமன் யூராலஜி ப்ராப்ளம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சில கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் இன்னைக்கு அதை பற்றி கூட போகிறது இல்லை. அதாவது பிறக்கும் போதே ஒரு சில அடைப்புகள், ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி போகிறதில்ல. இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக புதுசாக இந்த ஜென்ரேஷனில் குழந்தைங்களுக்கு வந்துருக்க புது பிரச்சனை அப்படின்னு நம்ம ஜாஸ்தி பார்க்கும்போது அது கிட்னி கற்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பார்க்குறோம். ஈவன் கிட்ஸ் டூ? எஸ் எஸ். நம்ம ஏஎன்யூலேயே ஒரு 1 இயர் சைல்டுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி கீஹோல் மூலமாக அதை எடுத்திருக்கோம். அது மீடியெல்லாம் கவர் பண்ணாங்க. ஏன்னா தட் வாஸ் த யங்கஸ்ட் ப்ராப்ளம் இன் தமிழ்நாடு தட் வாஸ் ரிப்போர்ட்டட் இந்த டெக்னாலஜி ப்ளஸ் இந்த சர்ஜரி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணது. ஸோ இவ்வளோ யங் ஏஜில் ஆரம்பித்து 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் இந்த த்ரூ த க்ரோயிங் சைல்டு பீரியடில் இன்னைக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் ரொம்ப காமனாக பார்க்குறோம். இதுக்கு முக்கியமாக காரணமாக நான் பார்க்குறது பேரண்ட்ஸோட குழந்தைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட், வீட்டுக்கு போனால் ஜங்க் ஃபுட், பசங்க போனால் ஃபாஸ்ட் ஃபுட், இது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரீசனாக பார்க்குறேன். ஸோ சைல்டுஹுட் ஒபிசிட்டி இன்றைக்கி வந்து அதை ஒரு ப்ரெஸ்டீஜாக எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேரண்ட்ஸ். குழந்தைங்க புஷ்டியாக இருக்கிறத நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது வந்து இட் இஸ் நாட் ஹெல்தின்றது நம்மளுக்கு தெரியுது. அடுத்த இன்னொரு பிரச்சனை இன்னைக்குள்ள ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைலில் பசங்களோட டாய்லெட் ட்ரைனிங், ஒரு யூரினோ மலமோ அதுக்குண்டான இம்பார்ட்டன்ஸ் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அறிவுறுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த யூரின் மோஷனுக்கு யூரினை ரொம்ப நேரம் அடக்கி வச்சுக்கிறதுனாலையோ அதே மாதிரி மோஷன் கரெக்டாக எம்டி பண்ணாதனாலையோ பவல் பிளாடர் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் நம்ம வரும். இதோட கோஆர்டினேஷன் இல்லாததுனால பசங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அது ஒரு மைனர் ப்ராப்ளம், அதில் ஆரம்பித்து கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் கூட நிறைய இஷ்யூஸ் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அலாமிங்காக இருக்குது. ஒரு குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடாக இருக்கும். பட் இதனால் வர இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக இட் நீட்ஸ் அ சேஞ்ச் அட் மல்டிபிள் லெவல்ஸ், அந்த பேரண்ட்ஸ் லெவலில், அந்த சொசைட்டி லெவலில், அந்த ஸ்கூல் லெவல் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இப்போ குழந்தைங்களுக்குன்னு பார்த்தாச்சு. நான் வந்துட்டு இந்த விஷயத்த மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தனித்தனியாக கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த காமன் யூராலஜி ப்ராப்ளம்ஸ் இந்த டைமில் அவங்க ஃபேஸ் பண்ணுறது என்ன? அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுக்கு ஸ்டோனுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வேறு என்ன பிரச்சனைகள் ஈஸியாக அதுக்கு அட்டாக்ட் ஆகிருக்கு ஆனால் நம்மளுக்கு அது தெரியாமல் இருக்குது அப்படின்னா என்ன விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாமா? பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமனான விஷயங்கள் யூரினரி இன்ஃபெக்ஷன் தான். அவங்கள ப்ளே பண்ணுற ஒரு காமனான விஷயம்னு பார்த்தோம்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் தான். அதுலேருந்து அன்ஃபார்ச்சுனேட்லி லேடிஸால் எஸ்கேப் ஆக முடியலை. Every woman at some point in their life they would have experienced an episode of urinary infection. இதுதான் வந்து காமன் இஷ்யூ இன் விமன். இதை தாண்டி நடுத்தர வயது பெண்களுக்கு யூரினை அடக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. அவங்க அடிக்கடி யூரின் போகணுன்ற உணர்வு இருக்குது. அவங்க இரவு தூக்கம் பாதிக்கப்படுது. இதை நிறைய பேர் கூடுதலாக டயபெட்டிஸும் இருந்தால் இது அவங்க சுகர்னாலன்னு நினச்சி விட்டுறாங்க. இது வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல்னாலையும் ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு சொல்கிறோம், ஸோ நீர்ப்பையோட துடிப்பு ஜாஸ்தி இருக்கிறனாலையும் வரக்கூடிய சில இஷ்யூஸ். இதை வந்து நம்ம அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சஜஸ்ட் பண்ணி சில ஃப்ளூட் சேஞ்செல்லாம் சஜஸ்ட் பண்ணும் போது ப்ளஸ் மெடிசன்ஸும் கொடுக்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூலேருந்து அவங்க நல்ல ரிலீஃப் கிடைக்குது. சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலி நீங்கள் சொல்லும்போது டயபெட்டிஸ்னால வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் பற்றி அது மேலே அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் டயபெட்டிக்ஸ் இல்லாதவங்களுக்கு இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சம்டைம்ஸ் இருக்கும். மேபி இந்த 35+ அவங்களுக்கு வந்து இந்த கார்டிஸ்டால் ஹார்மோன்ஸ் வந்துட்டு அதிகமாக சுரக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்ஜெக்டே நான் டயபெட்டிக் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வரக்கூடிய யூரினரி இஷ்யூஸ் தான். ஸோ நம்மளுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தால் எப்படி இருக்கும், அதாவது அடிக்கடி யூரின் போகிறது, அர்ஜென்ட்டாக யூரின் போகிறது, ஒரு எரிச்சல் உணர்வு இருந்துகிட்டே இருக்கிறது யூரின் போகிற இடத்துல, தூக்கம் பாதிக்கிறது, இது எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்காது, சுகர் இருக்காது. இது ரொம்ப காமனாக பார்க்குறோம். இதுக்கு காரணம் நம்ம பார்க்க போகும்போது ஒன்று லைஃப் ஸ்டைல், இன்னொன்று அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ். ஸோ நம்ம ஆங்ஸைட்டியாக இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு படபடப்பு நிலையில் இருக்கும், அதே மாதிரி நீர்ப்பையும் ஒரு படபடப்பு நிலையில் இருக்குது. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஒரு நல்ல அடிக்குவேட் ஸ்லீப், ஒரு பீஸ்ஃபுல் ஸ்லீப் அண்ட் சில சேஞ்சஸ் பண்ணாலே இதில் இதெல்லாம் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் மென்னுக்கு அதே மாதிரி இருக்கிற காமன் யூராலஜி ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம யூ டிஸ்கஸ்ட் மெனி திங்ஸ், பட் சில சிம்பிளான விஷயங்கள் பட் ஆனால் தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்காக கேட்குறேன். ஆண்களுக்கு வரக்கூடிய இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸை இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு கரெக்டான டைரக்ஷன் இல்லாமல் யார்கிட்ட போகணுன்ற ஒரு அறியாமையில் இருக்காங்க. அது வந்து தேர் ஆர் மல்டிபிள் லேயர்ஸ் டு இட். ஸோ சில பேருக்கு வாட் இஸ் ஃபிசியலாஜிக்கல், இயற்கையாக என்ன நடக்கணும், எது சரி எது தப்பு அப்படின்ற நாலேஜ் இல்லாமல் இருக்குது. இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் அப்யூசிவ் யூஸ், சில பேட் அடிக்ஷன்ஸ், பான் அடிக்ஷன்ஸ், இந்த மாதிரி சில ஹேபிட்ஸ்னால இருக்கக்கூடிய சில இஷ்யூஸ். இது ரெண்டு ஸ்பெக்ட்ரமாக இருக்குது.
இது எல்லாமே வந்து மென்னுக்கு இன்னைக்கு ப்ரிவேலண்ட்டாக சோஷியலி ப்ரிவேலண்ட்டாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ். பட் அவங்க வந்து யார்கிட்ட போகணுன்ற அந்த ஒரு சங்குஜமோ அந்த ஒரு சந்தேகமோ இருக்குது. அவங்களுக்கு உண்டான ப்ரைவசி கொடுக்கணும், அவங்களுக்கு உண்டான அந்த டைம் கொடுக்கணும். ஒரு சிங்கிள் யூராலஜிஸ்ட், ஒரு பிஸி யூராலஜிஸ்ட் அவரோட டைமில் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். அவரை பொறுத்த வரைக்கும் ஈவன் ஆஸ் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இது வந்து ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட் இஷ்யூவாக ஓவர்லுக் பண்ணக்கூடிய அவரோட பிஸி ஷெட்யூலில் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் வேர் த ரோல் ஆஃப் சபார்டினேட்ஸ் கம். ஸோ இப்போ ஏஎன்எல் எடுத்துக்கிட்டோம்னா ஆண்ட்ராலஜிஸ்ட் அப்படின்னு தனியாக இருக்கார். அவரும் எங்களை மாதிரி யூராலஜி படிச்சு சர்ஜரிலாம் பண்ணக்கூடியவர் தான். பட் அவர் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துட்டு அவருக்கு ஒரு டெடிகேட்டட் ரூமில் ஹி ஸ்பென்ஸ் அ டெடிகேட்டட் டைம், அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ், ஒரு தனியான அறை. ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு எந்த ஒரு சங்கடமோ இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஏஎன்எல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் பர்டிகுலர் திங் ஐ திங்க் இஸ் the awareness about a field called andrology. நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மென்னுக்கு உண்டான இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், இந்த செக்ஷுவல் ஹெல்த் அண்ட் மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி இதெல்லாம் டீல் பண்ணுற உட்பிரிவு ஆஃப் யூராலஜி தான் ஆண்ட்ராலஜி. ஆக்சுவலாக நம்ம வந்து ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையை பற்றி பேசுவோம்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வருவாங்க, வெயிலில் வந்து பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணி வருவாங்க. அட் த டைம் தே கண்ட்ரோல் தயர் யூரினேஷன், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி விமன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாய்லெட்ஸ் சுத்தமாக இல்லைன்னா வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறதே இல்லை. பட் அதெல்லாம் தாண்டி எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படும், நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன பாதிப்புகள் ஏற்படுங்கிறது நிறைய பேருக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப கிளன்லினஸ் எதிர்பார்க்குற இடங்கள்ல இருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது நம்ம ஜெண்டர் வைஸ் தனியாகவே பார்க்கலாம். இப்போ ஆண்களுக்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு பெருவாரியான ஆண்களுக்கு யூரின் அடக்கி வச்சுக்கல ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்காது. ஏன்னா நம்மளோட யூரித்ரல் லெங்க், அதாவது யூரின் பேசேஜ் லெங்க் ஆண்களுக்கு ஜாஸ்தி. ஸோ அவங்களால ஓரளவுக்கு அடக்கி வைக்க முடியும். ஆனால் ஒரு வயதானவருக்கோ, ஒரு ப்ராஸ்டேட் இஷ்யூ இருக்கவங்களுக்கோ, இல்லை ஒரு அடைப்பு போன்ற சில இஷ்யூ இருக்கவங்களுக்கோ இந்த யூரினரி கண்ட்ரோலில் ஒரு இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். பட் நீங்கள் கேட்ட மாதிரி ஜென்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டிக்மா இல்லை. அவங்க நினச்சா எங்கே வேணால் நம்ம ஊரில் இதை கேன் ஈவன் எம்டி தேர் பிளாடர். பட் கமிங் டு ஃபீமேல்ஸ் இட் இஸ் அ வெரி சிக்னிஃபிகன்ட் ப்ராப்ளமாக இருக்குது. காமனாக அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் என்னவா இருக்குன்னா, ஒரு பக்கம் யூரினை ரொம்ப அடக்கி வைக்கிறாங்க, ஏன்னா அவங்க லாங் ட்ராவல் பண்ணுறாங்க, தே ஃபீல் வெளில ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணல இன்ஃபெக்ஷன் வந்துடும் பயப்படுறாங்க, அதனால் அடக்கி வச்சுக்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இன்னொரு பேர் வந்து பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணலாமான்ற அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. ஐ திங்க் வி நீட் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். இது ரெண்டுத்தில் எது டேஞ்சர் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக யூரின் அடக்கி வைக்கிறது தான் ஒரு டேஞ்சர். ஸோ ஒரு அப்நார்மல் பீரியட் அதுவும் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணும்போது இட் இஸ் டெஃபினெட்லி. ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஜேர்னி பண்ணும்போது நம்மளுக்கு எங்கே ஓரளவுக்கு ஹைஜீனிக்கான ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குன்றதை நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அங்கே கண்டிப்பாக அந்த ரெஸ்ட் ரூம் பிரேக்ஸ் எடுக்கணும். அது பப்ளிக் டாய்லெட் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு யூரினை ரொம்ப ப்ரொலாங்காக அடக்கி வச்சுக்கிறது கண்டிப்பாக நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பட் த சிம்டம்ஸ் ஆஃப் ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிறது வந்துட்டு முன்னாடியே தெரியுமா, இல்லை அது வந்துட்டு நம்ம அதுக்கான விஷயங்கள் அதை டெஸ்ட்டெல்லாம் எடுத்து அதான் கண்டுபிடிக்க முடியுமா, இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி பேசலாமா? கண்டிப்பாக சிம்டம்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாது கிருத்திகா. ஏன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் சிம்டம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில சிம்டம்ஸ் இருக்கலாம், அதாவது யூரின் உபாதைகள், யூரின் அடிக்கடி போகிறது, யூரினில் பிளட் இருக்கிறது, இதெல்லாம் சம்டைம்ஸ் நோட்டீஸ் பண்ணலாம். பட் அது ரொம்ப ரேர் தான். காமனாக நம்ம பிக்கப் பண்ணுற ப்ராஸ்டேட் கேன்சர் சொசைட்டியில் பார்த்தோம்னா இன்சிடென்டல் ஸ்க்ரீனிங், அதாவது இந்த பிஎஸ்ஏன்ற டெஸ்ட்டு ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க மாஸ்டர் செக்கப் மூலமாகவோ இல்லை அவங்களோட ஜெனரல் ஃபிசிஷியன் சொல்லி பண்ணுறாங்க. அது பண்ணும்போது அது அளவு ஜாஸ்தியாக இருக்கும் போது யூராலஜிஸ்ட் எங்கிட்ட வராங்க. நாங்கள் ஃபர்தராக அந்த ப்ராஸ்டேட்டை கிளினிக்கலாகவும் பரிசோதனை பண்ணிட்டு எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன்ஸ் பார்த்துட்டு இது பினைன் தானா, இது மெடிசன்ஸ் கொடுத்துட்டு பிஎஸ்ஏ நார்மலாக தான் வெயிட் பண்ணலாமா, இல்லை அடுத்த கட்டம் ஒரு பயாப்சி பண்ணி இது கேன்சராக ப்ரூவ் பண்ணுமான்ற முடிவு எங்களோட டொமைனில் வருது. ஸோ த டேக் ஹோம் மெசேஜஸ், ப்ராஸ்டேட் கேன்சரை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும்னா த ஒன்லி வே இஸ் பிஎஸ்ஏ ஸ்க்ரீனிங். இதை நம்ம 50 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அப்ராட்லாம் இந்த ஸ்க்ரீனிங் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது, அவங்களோட ஹெல்த் சிஸ்டமோட பார்ட்டாகவே இருக்குது. நம்மளும் ஒரு ஜெனரல் அவேர்னஸ் மூலமாகவும் லேப்ஸும் வந்து அவங்களோட ஹெல்த் செக்அப்ஸில் இந்த பிஎஸ்ஏ 50 வயசு மேலே இருந்தால் நீங்கள் பிஎஸ்ஏ பண்ணுங்கன்ற ரெக்கமெண்டேஷன் அவங்க கொடுத்தா மக்கள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மூலமாகவும் இந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுன்றது என்னோட கருத்து. ஆக்சுவலி வந்து விமனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கும், அதாவது பாய்ஸ்க்கும் வந்து அடல்ட் அந்த ஏஜ் வரதுக்கு முன்னாடியே அந்த ஹெச்பிவி வேக்சின் வந்து குழந்தைங்களுக்கும் அதாவது பாய்ஸ்க்கும் வந்துட்டு இருக்குது. பட் இங்கே வந்து ஹெச்பிவி வேக்சின் வந்து பெண்கள் போடணுங்கிறதுக்கான எக்ஸ்போஷரும் அந்த அறிவிப்பும் பார்க்கறது அதிகமாக இருக்குது, போடுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆண்களுக்கு அது மாதிரி ஏதாவது வேக்சினேஷன்? எக்ஸாக்ட்லி. ஸோ இங்கே ஒரு ஃபீமேல் பயஸ் இருக்குது நீங்களே ஒத்துக்கிறீங்க. இப்போ பார்த்தோம்னா இப்போ ஒரு பிரெஸ்ட் கேன்சர் பற்றி நிறைய மேரத்தான்ஸ் நடக்குது, நிறைய அவேர்னஸ் நடக்குது, நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்குது. இதே டெஸ்டிகுலர் கேன்சருக்கு இருக்கான்னு பார்த்தா இல்லை. எப்படி ஒரு மார்பக பரிசோதனை விமனுக்கு இம்பார்ட்டண்ட்டோ
ஒரு அடலசன்ட் பாய்ஸ், ஒரு யங் அடல்ட்ஸ் வந்து அவங்களோட டெஸ்டிஸை பரிசோதனை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் அவங்க வந்து அதை பரிசோதனை பண்ணி அதில் ஒன்று வீக்கம் இல்லையா. ஏன்னா டெஸ்டிக்கல் கேன்சரும் இதே மாதிரி தான், வலி இருக்காது. ஒரு லம்ப், அப்நார்மல் லம்ப் நம்ம டெஸ்டிகல்ஸில் ஃபீல் பண்ணால் அதுதான் வந்து டெஸ்டிக்கல் கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ அது யார் கையில் இருக்குது? ஸோ இண்டிவிஜுவல் கையில் தான் இருக்குது. அதை பற்றி அவேர்னஸ் இருக்கா? இல்லை. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஹெச்பிவி பற்றி இன்னைக்கு கவர்மெண்ட் லெவலில் கூட நிறைய அவேர்னஸ் இருக்குது. பட் ஆண்களை பாதிக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேன்சர்ல ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கு. அதுக்கு வேக்சினேஷன் இருக்குங்கிறதே சில பேருக்கு தான் தெரியும். அதுக்காக தான் வேக்சினேஷன் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அது கண்டுபிடிக்கிற டெஸ்ட் இருக்கு. ஓ ஓகே. PSA இஸ் நாட் a vaccine. ஓ PSA இஸ் நாட் a vaccine. இல்ல ஆக்சுவலி இந்த HPV ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போது இல்ல அது அடல்ட்ஸ்க்கு போடுறாங்க. that does not protect them against prostate cancer. ஓ ஓகே ஓகே. சோ PSA ன்றது ஒரு ஸ்கிரீனிங் மெத்தட் தான், ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் தான். சோ அதுக்கு வந்து இன்னும் ஒரு வைட் ஸ்ப்ரெட் அவேர்னஸ் இருந்தா we'll all be very happy. அண்ட் ஆல்சோ இங்க வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் என்னன்னா, பேக்ல வந்து ஒரு பெயின் வந்ததுன்னா அது வந்து ஸ்டோனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்கு. எப்போதும் அதை நினைச்சு அவங்க பயந்துக்கிறதோ அதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அந்த பேக் பெயின் அப்படிங்கிறது வந்து எது ரிலேட்டடா இருக்கும், ஸ்டோனா இருந்தா எந்த இடத்துல வலிக்கும் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க. பட் சின்ஸ் யூ ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் திஸ் அப்படிங்கிறதுனால அந்த கேள்வி உங்ககிட்ட முன்னாடி வைக்கணும். நம்ம கிட்னிஸ் வந்து பின்பகுதியில் லொக்கேட் ஆகிறதுனால டிபிக்கலி ஒரு ஸ்டோன் ரிலேட்டட் பெயின் விளால ஆரம்பிச்சு it can radiate to the front, வயிற்று பகுதியில் வரும். சில சமயம் இந்த ஸ்டோன் பெயின் வந்து ஜெனிட்டல் ரீஜன் கூட ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு முக்கியமான டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் பிட்வீன் ஸ்டோன் ரிலேட்டட் பேக் பெயின் மற்ற காசஸ் பார்த்தோம்னா, இப்போ ஒரு பேக் ஸ்டிஃப்னஸ் இருக்குது, இல்லை ஒரு வண்டி ஓட்டிட்டு வந்து வர பெயின் இருக்குது, அவங்க டிப்பிக்கலாக சொல்லுவாங்க சார் குனிஞ்சா வலி இருக்குது, படுத்தா எனக்கு சரியாயிடுதுன்னு. அவர் அக்யூட் ஸ்டோன் பெயின் அந்த மாதிரி இருக்காதுங்க. நீங்கள் என்ன பண்ணாலும், படுத்து புறந்தாலும் சரி உட்காந்தாலும் சரி, ஒரு அக்யூட் ஸ்டோன் பெயின் யூரிட்டரில் ஸ்டோன் வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா அது என்ன பொசிஷன்லேயும் மாறாது. அது வந்து திரும்ப அந்த வலி வர பட்சத்தில் அவங்களுக்கே தெரிஞ்சிடும், டாக்டர்ஸே டயக்னோஸ் பண்ண தேவையில்ல, இது ஸ்டோன் பெயின் தான் அவங்களுக்கே தெரிஞ்சிடும். வேற ஸ்டோன்ஸ் கிட்னிலே இருந்தது அப்படின்னா ஒரு டல் ஏக்கிங் பெயின் வரும். டிப்பிக்கலாக ஃப்ளாங்கில் மட்டும் அந்த பெயின் வந்து ஒரு டல் ஏக்கிங் பெயினாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது சம்டைம்ஸ் ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க ஒரு ஒரு சாமர்த்தியமாக ஒரு ஸ்கேன் பண்ணும்போது இல்லை எக்ஸ்ரே பண்ணும்போது அந்த கல்லை பார்த்தா ஒரு யூராலஜிஸ்ட் அனுப்புறது உண்டு. நாங்களுமே எங்ககிட்ட வரும்போது ஸ்கேன்ஸ் பண்ணி கல்லெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒரு ஆர்த்தோ டாக்டர் கிட்ட அனுப்புறது உண்டு. ஸோ இது ஒரு ஓவர்லாப் இருக்கும். பட் க்ரானிக்காக பேக் பெயின் இருக்குது, அது வந்து நம்ம ஒரு டிரைவிங்னாலேயோ இல்லை ஒரு போஸ்டர் லெட்டர் நம்ம இக்னோர் பண்ணாமல் ஒரு ஸ்கேன் பண்ணால் அது ஸ்டோன்னாலே என்னன்றதை கண்டுபிடிச்சிட முடியும். யூராலஜி சம்பந்தமா இந்த சம்மரில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சம்மரில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் யூரின் தான். ஏன்னா யூரின் ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆகிடுது. ஸோ இன்னைக்கு இயர் ஆஃப்டர் இயர் ஐ திங்க் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் climate change in a way it has never been seen before. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் போயிட்டு இருக்கு. குளிரும் நல்லா குளிர எடுக்குது, வெயில் சுத்தமாக வெளில வர முடியாத அளவுக்கு இருக்கு. ஸோ சம்மரில் முக்கியமான ஆஸ்பெக்ட் வேறு என்னவா இருக்க முடியும்? அடிக்குவேட் ஹைட்ரேஷன் தான். வாட்டர் ஆர் ஃப்ரெஷ் ஜூசஸ் ஆர் இளநீர் வாட் எவர், வி ஹேவ் டு ஸ்டே ஹைட்ரேட்டட். அது ஒன்று தான் சம்மரில் வரக்கூடிய யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஷீல்டு வந்து இந்த ஹைட்ரேஷன் தான். இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த ஸ்டோன்ஸ் உருவாகிற காலகட்டம் மேபி சம்மராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸ்டோன்ஸ் உருவாகிற காலகட்டம் டெஃபினட்டாக சம்மர் பீரியட்ல ஜாஸ்தி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுக்கு உடம்புலேயே வந்து கல்லை உற்பத்தி பண்ணுற பொருட்கள், தாது பொருட்கள் இருக்குது. அது நம்ம நிறைய தண்ணி குடிச்சா அது யூரின்ல டிசால்வ் ஆகிடும். ஸோ நம்ம தண்ணி ஒரு சம்மர் பீரியட்ன்றது ஒரு நம்ம ஊர்லாம் ஒரு 3-4 months இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைமில் நம்ம குடிக்காத போது இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது ஒரு ஸ்டோனாக உருவாகுது. அதோட சிம்டம்ஸும் வந்து இந்த டீஹைட்ரேட்டட் ஸ்டேட்டில் ஜாஸ்தி வெளிப்படுது. ஸோ கண்டிப்பாக சம்மர் டைமில் ஸ்டோன் உருவாகிற சான்ஸ் ஜாஸ்தி. அந்த ஸ்டோன் சிம்டம்ஸ் வெளிப்படுற டைமும் இந்த சம்மர் டைமில் தான். ஏதோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி நம்ம ரெகுலராக இன்டேக் எடுத்துக்கிறோம், ஆனால் அதுவே வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்துதுன்னா அது என்ன மாதிரியான விஷயங்கள்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கீரை பற்றி பேசுனீங்க, அதை தவிர வேறு ஏதாவது பொருட்கள் இருக்கா? பொதுவாக கல் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ஃபுட் அவாய்ட் பண்ணுன்ற காமன் டவுட் இருக்கும். அதில் குறிப்பாக வெஜிடேரியனில் தக்காளி விதையோ இல்லை கீரையோ இல்லை கோஸோ காலிஃப்ளவர்லாம் நிறைய பேசப்படுது. இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாம இல்லை, நான் சாப்பிடாம இல்லை, நம்மளுக்கு ஒன்றும் கல் வரலை. ஸோ ஒரு ப்ரீடிஸ்போஸ்ட் இண்டிவிஜுவல்ஸுக்கு இதை அதிக அளவில் சாப்பிடும் போது, ஒரு கீரையை வந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடுவோமா, மாதத்தில் 2 தடவை சாப்பிடுவோமா, டெய்லி சாப்பிட்டு கல் வர எனக்கு வந்த பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம டீட்டெயிலாக கேட்கும் போது, சார் யாரோ சொன்னாங்க நான் கீரையை டெய்லி சாப்பிட்டேன், டெய்லி ஒரு 1.5 கப் கீரை டெய்லி சாப்பிட்டேன், வர அது கல்லுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ வேண்டாம் சார் குறைக்க சொல்லும் போது அவருக்கு அந்த ஸ்டோனோட ரெக்கரன்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு சர்டன் ஃபுட் ஸ்டஃப். தக்காளி அதே மாதிரி தான். நான் டொமேட்டோ சாலட் டெய்லி சாப்பிட்றேன் அப்படின்னு அந்த ப்ரீடிஸ்போஸ் இண்டிவிஜுவல் நம்ம எடுக்கும்போது அவருக்கு நிறைய ஸ்டோன்ஸ் உருவாகிறது பார்க்குறோம். பட் ஒரு தக்காளி ரசமாவோ வாரத்துக்கு ஒரு தக்காளி பொரியல் அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒன்றும் வரதில்லை. ஸோ ஃபுட் டேபூஸ் நிறையவே இருக்குது. ஆனால் அதில்
சர்டன் ரியாலிட்டியும் இருக்குது. ஏன் இந்த தக்காளி கீரைலாம் சொல்கிறோம் அப்படின்னா இதில் ஆக்சலேட்ன்ற பொருள் நிறைய அளவில் இருக்குது. இது வேறு எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கார்பனேட்டட் பெவரேஜஸ், சாக்லேட்ஸ், கோலாஸ் இதெல்லாம் நிறைய அளவில் இருக்குது. அதே மாதிரி அனிமல் புரோட்டீன் மாமிசத்தில் அதிக அளவு யூரிக் ஆசிட் இருக்குது. இந்த ஆக்சலேட் யூரிக் ஆசிட்லாம் ஸ்டோன் உருவாகிற கெமிக்கல்ஸ். ஸோ இதெல்லாம் ஜாஸ்தி சாப்பிடும் போது ஸ்டோன்ஸ் தன்னால் ஃபார்ம் ஆகுது. கிட்னியை வந்து கிளன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. ஸோ நிறைய தண்ணி குடிச்சு இன்டேக் எடுத்து ஃப்ரீக்வெண்ட் யூரின் போனால் வந்துட்டு கிளன்ஸ் ஆகும். இந்த மாதிரி மித்தெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இஸ் இட் அ மித்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அடிக்வேட் ஹைட்ரேஷன் cannot be a myth, ரைட்? பட் அகெயின் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பீப்புள் இருக்காங்கம்மா. ஒரு நாளைக்கு 5-6 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் சார், இருந்தாலும் எனக்கு பிரச்சனை வருதுங்கிறாங்க. நான் 5-6 லிட்டர் தண்ணி குடிக்கிறதே ஒரு பிரச்சனையாக பார்க்குறேன். என்னால் நினச்சா கூட 5-6 லிட்டர் குடிக்க முடியாது. அவ்வளோ நாங்கள் டாக்டர் அட்வைஸும் பண்ணுறதில்ல. இன்ஃபேக்ட் ஓவர் ஹைட்ரேஷன் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் ரொம்ப நம்ம இந்த மாதிரிலாம் தண்ணி குடித்தோம் அப்படின்னா உடம்புல சோடியம் அளவு குறைஞ்சி கோமா கூட போயிடலாம். எஸ், ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ் வேணும். நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் காமனாக எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு சொல்கிற அளவுன்னு பார்த்தோம்னா ஒரு அளவுக்குள்ள சொல்லணும்னா ஒரு 1.5-2 லிட்டர். ஸோ நம்ம கிட்னி வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 1.5-2 லிட்டர் யூரின் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 2-2 லிட்டர் அதிகபட்சம் குடித்தாலே போதும். இன்னும் ஒரு காமன் இண்டிகேட்டராக நான் சொல்கிறது வாட்ச் யுவர் யூரின் கலர். இந்த 2 லிட்டர்ன்றது எல்லா சீசனுக்கும் பொருந்தாது. நீங்கள் இஃப் யூர் சம்படி ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் த ஹாட் சன் அண்ட் இஃப் யூர் ஸ்வெட்டி பர்சன், நிறைய ஸ்வெட்டில் உங்களுக்கு வாட்டர் லாஸ் போகுது, நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறீங்க, 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க, ஆனால் உங்கள் யூரின் வந்து கான்சன்ட்ரேட்டாக எல்லோஷ் டார்க் எல்லோஷாக போகுது, தட் மீன்ஸ் யுவர் வாட்டர் இன்டேக் இஸ் நாட் எனஃப். ஸோ வாட்ச் யுவர் யூரின் கலர். அதுவே நம்மளுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஐடியா கொடுக்கும் அபவுட் அவர் ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ். நார்மல் யூரின் வந்து ஒரு வைக்கோல் எல்லோன்னு சொல்லுவோம், ஒரு பேல் எல்லோ, அந்த மாதிரி இருந்தால் தப்பு கிடையாது. நம்ம யூரின் எல்லோவாக இருக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி வரதை பார்க்குறோம். தட் இஸ் யுவர் நார்மல் கலர். அதுவே ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் டார்க் எல்லோ ஆரஞ்சாக இருந்தால் யூ ஆர் டீஹைட்ரேட்டட். நம்ம குடிக்கிற தண்ணி அளவுக்கு கிளியராக இருந்ததுன்னா யூ ஆர் வெல் ஹைட்ரேட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, பட் குறிப்பிட்ட டைமில் சில விஷயங்களை கேட்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகேன் நல்ல ஒரு தருணத்தில் சந்திப்போம் சார். Thank you, Kritika. It was always a pleasure interacting with you. Your questions are always lively. Thank you so much.